சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 18/9/2024 சாக்கார மரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த பூமியின் உயிரோட்டமான நட்சத்திரங்கள் நீங்கள். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒளி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இல்லை, நட்சத்திரம் தானே ஒளி கொடுக்கும். ஸோ ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒளி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்கள் என்றார். ஸோ அப்படியே புரிஞ்சுக்கணும், பூமியின் நட்சத்திரங்கள், பூமிக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு பைபிளில் கூட இருக்கும். கேள்வி: குழந்தைங்களுடைய உடம்பை பாபா எப்படி சுத்தப்படுத்துகிறார்? பதில்: பிரம்மா தாய் மூலமாக ஞான பால் கொடுத்து உங்களுடைய உடலை தூய்மையாக்குறார். எப்படி சொல்கிறார் பாருங்க. இல்லை, இந்த ஞானப்பால் தான் திருஞான சம்பந்தர் அம்மன் கிட்ட பால் குடித்தார், ஞானப்பால் குடித்தார் அப்படின்வாங்க. உண்மையிலே ஞானப்பால் குடிக்கிறது நாம தான். பிரம்மா மூலமாக நமக்கு இந்த ஞானப்பால் கிடைக்கிது. அதனால தான் அவருடைய மகிமையாக நீயே தாயும் நீயே தந்தையும் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைங்க பிரம்மா தாய் மூலமாக இந்த ஞானப்பாலை குடிக்கிறதன் மூலமாக உங்களுடைய அனைத்து பாவங்களும் அழிக்கப்படுது, நீங்கள் தூய்மையாகிறீங்க. ஸோ பாபா ஒவ்வொரு நாளும் ஞானத்தை விதவிதமாக புரிய வைப்பார். ஸோ இன்றைக்கி தான் ஞானப்பால் அப்படிங்கிற, ஞான அமிர்தம்னு சொல்லியிருக்காரு, பட் ஞானப்பாலுன்னு இப்போ தான் பாபா சொல்லி நான் கேள்விப்படுறேன். ஓம் சாந்தி. ஏன்னா ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறதோடைய அந்த ஊட்டத்தில் தான் நோய் எதிர்ப்பு சக்தி, எதிர்கால வளர்ச்சி எல்லாமே இருக்குதுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரம்மா தாய் மூலமாக நம்ம குடிக்கிற இந்த ஞானப்பால் தான் 5000 வருடமாக நம்ம உடலையும் தாங்குது, ஆத்மாவையும் தாங்குது. ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார், எப்படி வானத்தின் நட்சத்திரங்கள் இருக்குதோ அதே மாதிரி குழந்தைகளை பூமியின் நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வானத்து தேவதைகள்னும் சொல்லுவாங்க. உண்மையில் அவங்க தேவதைகள் கிடையாது. அதாவது அந்த நட்சத்திரங்களை தேவதைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? ரோகிணி, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க நட்சத்திரங்கள். அது உண்மையில் தேவதைகள் கிடையாது. நீங்கள் அதை விட பல மடங்கு சக்திசாலிகள். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஞான ஒளியினால் வெளிச்சமாக்குறீங்க. நீங்கள் தான் உண்மையில் தேவதையாக ஆகிறீங்களே தவிர வானத்து நட்சத்திரங்கள் ஆக போகிறது கிடையாது. ஸோ எழுச்சியும் வீழ்ச்சியும் உங்களுடையதே இல்லையா? ஆத்மா எழுச்சி பெற்று சத்யுகத்து நாராயணனாக உலகத்தின் அதிபதியாக மாறுது. வீழ்ச்சி பெற்று அனைத்தையும் இழந்து கலியுகத்தில் நிற்கிது. வானத்து நட்சத்திரங்கள் இந்த உலக நாடக மேடைக்கு ஒரு அலங்கார விளக்காக வெளிச்சத்தை கொடுக்குது. மற்றபடி அதை ஒன்றும் தேவதைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தான் தேவதையாகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஞான ஒளி வீசிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்திலும் அஞ்ஞான இருள் இருக்குது. எல்லோரும் அழுக்காகிட்டாங்க. பாபா இனிமேலும் இனிமையான குழந்தைகளை தேவதைகளாக மாற்றிக்கிட்டு இருக்கிறார். மனிதர்கள் எல்லோரையும் தெய்வம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. எதை பார்த்தாலும் தேவதைன்றாங்க. சூரியனை கூட தேவதைன்றாங்க. சூரிய பகவான், சந்திர பகவான். சில இடங்களில் சூரிய கொடி கூட ஏற்றுறாங்க. தங்களை சூரிய வம்சத்தினர்னும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சூரிய வம்சத்தினர் நீங்கள் தான். பாபா உட்கார்ந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். பாரதத்தில் வெறும் அஞ்ஞான இருள் மட்டும்தான் இருக்குது, உண்மையே இல்லை.
ஆனால் இப்போ பாரதத்தில் வெறும் வெளிச்சம் மட்டும் இருக்கணும். இதனால் ஒட்டுமொத்த உலகமும் ஈர்க்கப்படணும். நேற்று சொன்னார் இல்லையா, ஒட்டுமொத்த உலகமும் வரும் அபுமலையை நோக்கின்ட்டு. பாபா குழந்தைகளுக்கு ஞான மை கொடுக்கிறார். நீங்கள் இதுக்கு முன்னாடி அஞ்ஞான உறக்கத்தில் தூங்கிட்டு இருந்தீங்க. ஸோ மீண்டும் உங்களை எழுப்புறதுக்காக பாபா வந்திருக்கிறார், முந்தைய கல்பம் மாதிரி. அவர் சொல்கிறாரு, நாடக திட்டத்தின்படி நான் மீண்டும் இந்த மங்களகரமான சங்கமயுகத்தில் தான் ஒவ்வொரு கல்பத்திலும் வருகிறேன். இது எந்த வேதத்திலும் இந்த யுகத்தை பற்றி குறிப்பு கிடையாது, நேரடி குறிப்பு கிடையாது, மறைமுகமாக இருக்குது. நரசிம்ம அவதாரத்தில் இரவுக்கும் பகலுக்கும் இடையில் நரசிம்ம அவதாரம் வரதா காட்டியிருக்கிறாங்க. ஸோ எல்லையற்ற பகல் சொர்க்கத்திற்கும் எல்லையற்ற இரவு நரகத்திற்கும் இடையில் பாபா வரார். ஸோ இந்த சங்கம யுகத்தை பற்றி குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் தான் இப்போ நட்சத்திரமாகி தேவதையாகிறீங்கன்றார். சூப்பரில், நட்சத்திரமாகி தேவதையாகிறோம் இல்லை. முதல்ல தேக உணர்வை விடுறோம், அப்போ வெறும் ஆத்ம உணர்வு, அதுதான் நட்சத்திரம். அப்படி ஆகி தான் நாம் தேவதையாகிறோமே தவிர வானத்து நட்சத்திரங்கள் தேவதையாகிறது கிடையாது. அது உடம்பு எடுக்கிறதும் கிடையாது, அது ஆத்மாவே கிடையாது. முதல்ல உண்மையிலே அந்த வானத்து நட்சத்திரங்களுக்கு வணக்கம் செலுத்துறதெல்லாம் உங்களுக்கான வணக்கங்கள். நீங்கள் தான் பூஜாரிகளிலிருந்து பூஜிக்க தகுந்தவர்களாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. சொர்க்கத்தில் பூஜிக்க தகுந்தவர்களாகவே இருப்பீங்க. இதை புரிஞ்சிக்கணும். இது ஆன்மீக படிப்பு. படிப்பில் யாருக்கு இடையிலும் சண்டை நடக்காது. ஆனால் அந்த மகாபாரத யுத்தத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் சண்டை நடக்கிறதாக சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார். இங்கே மாயையோடு மட்டும்தான் யுத்தமே தவிர மனிதர்களோடு கிடையாது. ரொம்ப சாதாரணமாக பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். குழந்தைங்களும் ரொம்ப சாதாரணமாக படிக்கிறோம். உலகத்தில் யாராவது நம்புவாங்களா? தினமும் சாயங்காலம் கீதா படசலைக்கோ சென்டருக்கோ கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, அதுக்காக நாங்கள் போயிட்டு இருக்கிறோன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அவ்வளோ சாதாரணமாக சொல்லி கொடுக்குறார். இதில் சண்டைக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. பிரம்மா பாபா ஒருபொழுதும் தன்னை கடவுள்னு சொல்லலை. நமக்கு சொல்லிக் கொடுப்பவர் அந்த சாக்கார பிரம்மா உடலில் இருக்கும் நிராகார சிவத்தந்தைன்னு நமக்கு தான் தெரியும், மனிதர்களுக்கு தெரியாது. பிரம்மா தான் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாரு போல இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சிவபாபாவுக்கு தனக்கென்று சொந்த உடல் இல்லாத காரணத்தினால நான் பிரம்மாவின் உடலை கடனாக எடுக்கிறேன்னு அவரே சொல்கிறார். அதனால தான் பிரம்மாவை பாக்கியசாலி ரதம்னு சொல்லப்படுது. ஏன்னா கடவுளுக்கே உடம்பு கொடுக்கறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? புராண கதையில் இதை தலைகீழாக சிவன் பார்வதிக்கே உடலை கொடுத்தாருன்னு காட்டிட்டாங்க. ஆனால் உண்மையில் பார்வதி தேவியாகிய பிரம்மா தான் சிவனுக்கே உடம்பு கொடுக்குறாங்க, கடவுளுக்கே உடம்பு கொடுக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியசாலி ரதம். ஸோ அவர் தான் உலகத்துக்கே எஜமானராக ஆகிறார். அதனால தான் அவரை பாக்கிய ரதம் அப்படின்னு சொல்லப்படுது. புராண கதையில் பகீரதன், பாக்கிய ரதத்து தான் பகீரதன் சொர்க்கத்திலிருந்து கங்கையை பூமிக்கு எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு கதை இருக்குது. ஸோ எல்லாத்தோடைய அர்த்தமும் நமக்கு தெரியணும். பகீரதனுடைய முன்னோர்கள் செய்த பாவம்
முக்தி இல்லாமல் அவங்க அலைவாங்க. அவர்களுக்கு முக்தி கொடுப்பதற்காகத்தான் சொர்க்கத்தில் இருக்கும் கங்கையை பகீரதன் அழைச்சிட்டு வர்றதுக்காக சிவனை நோக்கி தவம் பண்ணுவோம். ஸோ முன்னோர்களில் இதற்கு முந்தைய ஜென்மங்களிலிருந்து நாம் செய்த அத்தனை பாவத்தையும் அழிப்பதற்கான ஞானத்தை கொடுப்பதற்காக ஞான கங்கையை கொண்டிருக்கும் சிவபாபா பிரம்மா உடலில் வருகிறார். அதுதான் சிவன் தலையில் கங்கை இருக்கிறதாக காட்டப்பட்டிருக்குது. ஸோ இங்கே எல்லாத்தோடைய அர்த்தமும் நம்ம புரிஞ்சிக்கணும். ஏன்னா மிக உயர்ந்த படிப்பு இது. உலகத்தில் ஃபுல்லாக பொய் மட்டும்தான் இருக்குது, உண்மையே இல்லை. சத்தியத்தின் படகு ஆடும் அசையும் மூழ்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இன்றைக்கி பலவிதமான கடவுள்கள் எமர்ஜ் ஆயிட்டாங்க. ஆளாளுக்கு கடவுள். பரம்பொருள் மகாவிஷ்ணு இப்போ பிரச்சனையில் மாட்டினார் இல்லையா? பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அவர் சொல்கிறார் ஒரு வீடியோவில், கடவுளை அடையிறதெல்லாம் பொய், கடவுளாகவே நீங்கள் மாறுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் தன்னை கடவுளாகவே நினச்சிட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் தன்னை கடவுள் சொல்லிக்கிறவங்க வந்துட்டாங்க. அவங்கள மட்டும் கடவுள்னு சொல்கிறதோடு நிறுத்தினா கூட பரவாயில்லை. கல் முள்ளெல்லாம் கடவுள் இருக்கிறார், அந்த கல் முள்ளே கடவுள் தான்னு சொல்லிட்டாங்க. அப்போ கடவுளை எங்கெல்லாம் அலைய விட்டுட்டாங்க பாருங்க. கல் முள்ளில், காட்டில், நதியில் எல்லாமே கடவுள் ரூபம். இப்போ கடவுள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாருன்னு ஆயிடுச்சு. ஆனால் பாபா எப்படி ஒரு லௌகீக தந்தை குழந்தைக்கு உட்காந்து புரிய வைப்பாரோ அந்த மாதிரி புரிய வைக்கிறார். ஆனால் லௌகீக தந்தை ஒன்றும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்க முடியாது. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பிறகு தனியாக டீச்சர்கிட்ட படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. 60 வயது ஆன பிறகு குருவை தேடி அவங்க போவாங்க. ஆனால் இந்த சிவத்தந்தை மட்டும்தான் நமக்கு அப்பாவாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். அவர் சொல்கிறார், ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை நான் ஒருவனே. ஆத்மாக்கள் தான் படிச்சுட்டு இருக்குது. இதை எதுக்கு சொல்கிறாரு? ஆத்ம உணர்வில் உட்காந்து கேட்குறீங்களா? பரமாத்மா பேசுகிறாருன்ற உணர்வில் கேட்குறீங்களா அப்படின்னு இதில் இன்டைரக்டாக அர்த்தம் வருது. ஸோ அவரை கேட்கணும். பரமாத்மா பேசுகிறாரு, ஒலி பேசுது, அந்த உணர்வுலேயே நீங்கள் கேட்கும்போது அந்த முரளி பவரே வேறு மாதிரி இருக்கும். ஆத்மா தான் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆத்மாவுக்கு ஆத்மானு மட்டும்தான் பேர், உடம்புக்கு தான் நிறைய பேர். ஏன்னா உடல் மூலமாகத்தான் காரியத்தை செய்யும், வெறும் ஆத்மா செய்யாது. இப்போ வெறும் ஆத்மாவை நீங்கள் சொல்லணுன்னா அது தூய்மையாக இருக்கா அழுக்காக இருக்கா அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அதனால தான் பாபா ஆத்மாவை மட்டும் பாருங்கள், உடம்பை பார்க்காதீங்க. உடம்பை பார்த்தா அவங்க பேர், ரூபம், அவங்க எந்த ஜாதி, என்ன மதம், என்ன படிப்பு, கருப்பா வெள்ளையா, திறமையா, நல்லவனா கெட்டவனா, இவ்வளவும் நினைத்து நீங்கள் பழகுவீங்க. அதுவே மிகப்பெரிய பாவம். அதனால தான் வெறும் ஆத்மாவை பாருங்கள், அந்த ஆத்மாவுடைய அனாதி குணத்தை பாருங்கள், ஆதி குணத்தை பாருங்கள். முதல்ல இந்த பூமியில் வரும்போது எல்லாமே நல்ல ஆத்மாவாக தானே இருந்திருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வைத்து பழகுங்கள். இது எல்லையற்ற நாடகம், ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமும் கூட. இதில் எதுவுமே புதுசு கிடையாது. இது அனாதியாக நிச்சயிக்கப்பட்ட நாடகம், தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது.
எல்லா ஆத்மாக்களும் நடிகர்கள். ஆத்மாக்கள் எங்கே வசிக்கும்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்களுடைய வீட்டில் வசிப்பவர்கள், அதாவது பரந்தாம வீட்டில் வசிப்பவர்கள். இப்போ ஆத்மானாலே நம்ம அங்கேருந்து வந்திருக்கிறோம், நம்ம அப்பா அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். அந்த பரந்தாம வீட்டிலிருந்து இங்கே வந்து நம்முடைய எல்லையற்ற பாகங்களை நடிச்சிட்டு இருக்கிறோம். பாபாவோ நிரந்தரமாக அங்கே தான் இருக்கார். அவர் ஒருபொழுதும் மறுஜென்மத்தில் வருவதில்லை. ஒரே தடவை பிரம்மா உடலில் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். படைப்பவர் தந்தை தன்னை பற்றியும் படைப்பை பற்றிய ஞானத்தை சாரமாக சொல்கிறார், விஸ்தாரமாக சொல்லலை. அதே மாதிரி குழந்தைகளையும் ஸ்வதஷ்ண சக்கரதாரிகள்னு சொல்கிறார். ஏன்னா படைப்பை பற்றிய ஞானத்தை கொடுத்துட்டார். படைப்பின் முதல் இடைக்கடை ஞானத்தை புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் சுயதர்சன சக்கரதாரிகள். வேறு யாருக்கும் இதோடைய அர்த்தமே தெரியாது. ஏன்னா அவங்க விஷ்ணுவைத்தான் ஸ்வதஷ்ண சக்கரதாரின்னு தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த காலச்சக்கரத்தை புத்தியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க தான் ஸ்வதஷ்ண சக்கரதாரி. இந்த காலச்சக்கரம் பற்றிய ஞானம் விஷ்ணுவுக்கு தெரியாதே. இது தெரியாத மனிதர்கள் நீங்கள் எதுக்கு மனிதர்களை போய் ஸ்வதஷ்ண சக்கரதாரின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எதுக்கு மனிதர்களை சொல்கிறோன்னு நமக்கு தான் தெரியும். எல்லா மனிதர்களையும் இது குறிக்கல, பிரம்மகுமாரிகளுக்கு மட்டுமே இது பொருத்தம். நீங்கள் சூத்திரர்களாக சாதாரண மனிதர்களாக இருந்தீங்க, இப்போ நீங்கள் பிராமணர்களாகிட்டீங்க. ஆனால் இப்போவும் நீங்கள் மனிதர்கள் தான். அதே மாதிரி நீங்கள் தேவதை ஆனாலும் நீங்கள் மனிதர்கள் தான். ஆனால் என்ன மாறுது? உங்களுடைய குணம் மாறுது, நடவடிக்கைகள் மாறுது. அதனால் உங்களை பிராமணன், தேவதை, சாதாரண மனிதன் அப்படி சொல்கிறோம். எப்போ ராவணன் வரானோ அப்போ தான் உங்களுடைய குணம் ரொம்ப ரொம்ப கெட்டு போகுது. அது வரைக்கும் தங்க யுகத்தில் இருக்கிற வரைக்கும் விகாரத்தின் பேரடையாளமே இருக்காது. ஸோ அமர கதையை சொல்லி பாபா நம்மளை அமர லோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எத்தனையோ கதைகளை கேட்டீங்க. அமர கதையை அமர்நாத் சிவத்தந்தை பார்வதிக்கு சொல்லி கொடுத்ததாக சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக சங்கர் தானே சொல்லி கொடுத்துருக்க முடியும். சிவன் எப்படி சொல்லி கொடுத்துருக்க முடியும்? சிவனுக்கு தான் உடல் கிடையாது. நிறைய மனிதர்கள் போய் அந்த கதையை கேட்குறாங்க சத் சங்கத்தில். ஆனால் இங்கே நேரடியாக தந்தையே வந்து பக்தி மார்க்கத்தின் விஷயங்களையும் புரிய வைக்கிறார். பக்தியை பாபா கெட்டதுன்னு சொல்லலை, அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஸோ இந்த அனாதியான நாடகத்தை பற்றி பாபா புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறாரு, முதல்ல உங்களை ஆத்மான்னு உணருங்க. இதுதான் முக்கியமான விஷயமே, ஆத்மான்னு உணர வேண்டியது. பகவானுடைய மகா வாக்கியம் மன்மனாபவ இல்லையா? ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும். அதுதான் மன்மனாபவோடைய அர்த்தம். பிரம்மா வாய் வழியாக மன்மனாபவோடைய அர்த்தத்தை சொல்கிறார். அதனால்தான் பிரம்மாவாயை கௌமுக் அப்படின்னு சொல்கிறோம், பசுவின் வாய். ஸோ
நாம் அவரைத்தான் தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 பேரும் இணைஞ்சு இருக்கிறாங்க, சிவபாபாவும் பிரம்மா பாபாவும். அதுதான் தாயும் தந்தையும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லோரையும் இந்த பிரம்மா தாய் மூலமாகத்தான் சிவபாபா தத்தெடுக்கிறார். சிவபாபா சொல்கிறாரு, இந்த பிரம்மாவின் வாய் வழியாக ஞானப்பாலை நான் தான் கொடுக்கிறேன். அதன் மூலமாகத்தான் உங்களுடைய அனைத்து பாவங்களும் எரிக்கப்படுது. ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பால் கொடுக்குறாங்கன்னா தாய் தான் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ பிரம்மா வாய் வழியாக கொடுத்தாலும் கொடுக்கறது உண்மையில் சிவத்தந்தை. அதனால தான் சிவனே தாயாகவும் இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கிறார். ஸோ இப்போ இதன் மூலம் பாவம் அழிந்து ஆத்மா தூய்மை ஆகுது. ஆத்மா தூய்மை ஆகிறதுனால தூய்மையான உடலும் கிடைக்கிது. ஆத்மாக்கள் முற்றிலும் தூய்மையாகுது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டில் இறங்கிட்டே வருது. இப்போ ஆத்மாக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, நாம் ஆரம்பத்தில் தூய்மையாக இருந்தோம், நம்முடைய உடலும் தூய்மையாக இருந்தது. நாடகத்தின்படி நாம் 84 பிறவி சக்கரத்தில் வந்தோம். இப்போ நாம் இன்னும் தூய்மையாக இல்லை, தூய்மை இழந்துட்டோம், இப்போ தூய்மை கிடையாது இல்லையா? ஆரம்பத்தில் ஆத்மா தூய்மையாக இருந்துச்சு, உடம்பு தூய்மையாக இருந்துச்சு. 84 பிறவி எடுத்து அழுக்காயிடுச்சு ஆத்மா. அதற்கேற்ப உடலும் அழுக்கான உடம்பு தான் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் இப்போ உங்களை 9 கேரட்டுன்னு தான் சொல்ல முடியும். தங்கத்தை சொல்லுவாங்களே 21 கேரட்டு அந்த மாதிரி. ஸோ 9 கேரட்டுன்றது இருக்கிறதுல லோ கிரேட், அந்த மாதிரி ஆயிட்டிங்க. ஸோ கொஞ்சம் தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது நல்ல குணம். முற்றிலும் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான சிக்னலை பாபா கொடுக்குறார், அறிகுறியை சொல்கிறார். லக்ஷ்மி நாராயணனுடைய படம் தான் நம்பர் 1 சித்திரம். இப்போ இந்த முழு காலச்சக்கரமும் நம்முடைய புத்தியில் நுழைஞ்சிடுச்சு. அப்பாவுடைய அறிமுகமும் நம்மளுடைய புத்தியில் இப்போ நுழைஞ்சிடுச்சு. இப்போ ஆத்மாக்கள் முற்றிலும் தூய்மையாக ஆகாமல் இருக்கலாம், ஆனாலும் அப்பாவுடைய அறிமுகம் கிடைச்சிடுச்சு இல்லையா புத்திக்கு. ஸோ இப்போ அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அப்போ நினைவு செய்ய செய்ய ஆத்மா தூய்மை ஆகிட்டே இருக்கும். அதுதான் தூய்மை ஆகிறதுக்கான ஒரே வழி. அப்படி இல்லைன்னா ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த கலப்படம் அழுக்கெல்லாம் எப்படி நீங்கும்? அதை நீக்கிறதுக்கு தான் இந்த நினைவு யாத்திரையே. இதை நாம் யுத்த மைதானம்னு சொல்லலாம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த யுத்த மைதானத்தில் தனித்தனி போர் வீரர். அவங்கவுங்களுக்காக போரிடுறீங்க. அதற்கான சன்மானம் உங்களுக்கு கொடுக்கப்படுது சொர்க்கத்து இல்லையா? இது தனிப்பட்ட முயற்சி. அதனால தான் பக்கத்தில் என்ன பண்ணுறான்னு நீ பார்க்காதன்றார். சேவை செய்கிறது மட்டும்தான் நாம் ஒன்றா சேவை செய்கிறோம். முயற்சியெல்லாம் தனித்தனியாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு விரும்புகிறீங்களோ அவ்வளவு முயற்சி செய்ய முடியும், செஞ்சுக்கலாம். ஏன்னா மாணவர்களுடைய கடமையே படிக்கிறது தான், படிப்பதற்கு முயற்சி செய்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் எங்கே போனாலும் ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுங்க. மன்மனாபவ அப்படின்னு எச்சரிக்கை கொடுங்க இல்லையா? கிறிஸ்தவர்கள் இன்ஷா அல்லான்றாங்க, மாஷா அல்லான்றாங்க. ஏன் அதை சொல்கிறாங்க தெரியுமா? ஏன் தமிழில் சொல்ல வேண்டியது தானே? தமிழில் அர்த்தம் இருக்குல்ல, இவங்களுக்கு தமிழ் தெரியும் தானே. தமிழில் சொன்னால் மற்றவங்க பார்த்து சிரிப்பாங்க.
அதனால் யுக்தியாக அவங்க இன்ஷா அல்லா, மாஷா அல்லா, சலாம் அலைக்கும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதேமாதிரி நாம் கூட மன்மனாபவன் சொல்லலாம். ஏன்னா பாபாவை நினைவு செய்யுங்கன்னும் போது யாருக்கும் புரியாமல் கூட இருக்கலாம். மன்மனாபவன்றது மற்றவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் பாபா குழந்தைங்களுக்கு தெரியும், ஆஹா பாபாவை நினைக்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதுவும் அது ஒரு நல்ல ஆழமான அர்த்தம் இல்லையா, மனதால் எனதாகுங்க அப்படின்னு அர்த்தம். சிவபாபாவை நினைவு செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? ஸோ ஒருவருக்கொருவர் இந்த எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருங்க, இந்த சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு இப்போ வெள்ளமெல்லாம் வருது, ஒரு சைடு மாட்டிக்கிட்டாங்க, அந்த சைட்லேருந்து இன்னாண்ட பக்கம் வரணுன்னா என்ன பண்ணுவாங்க, மிலிட்ரிக்காரங்க வந்து கயிறை ஒரு பக்கம் கட்டிட்டு அந்த பக்கம் கயிறை பிடிச்சிக்கிட்டு, அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே மற்றவர்களை அழைச்சிட்டு வருவாங்க. வரும்போது சொல்லுவாங்க, கெட்டிமாக கயிறை பிடிச்சிக்கோங்க, கெட்டிமாக கயிறை பிடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி உலகம் அழியுது. கெட்டியாக பாபாவை பிடிச்சிக்கோங்க, வேறு வழியே கிடையாது. மனிதர்களை பிடிச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க இல்லையா? அந்த கயிறை தவிர நீங்கள் எதை பிடிச்சாலும் முடிஞ்சு போச்சு இல்லை? அதேமாரி அந்த கயிறு இங்கே பாபா நினைவு தான். அதனால தான் பாபா சொல்கிறார், இந்த படிப்பே ஒரு சிக்னல் தான். உங்களுடைய உடல் ஒரு வினாடியில் தூய்மை ஆயிடுது. உங்களை உலகத்திற்கே எஜமானராக்கிறேன் இல்லையா? ஆத்மாவும் ஒரு வினாடியில் தூய்மை ஆயிடுது. ஸோ வினாடியில் ஜீவன் முக்தி. இந்த உடலை விட்டவுடன் உங்களுக்கு தூய்மையான உடல் கிடைக்க போகுது. ஸோ அதை வைத்து ஒரு வினாடி, இப்போவே டக்குன்னு மாறிடும் போல இருக்குது அப்படின்னு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. நான் உங்களை உலகத்திற்கே எஜமானராக்கிறேன். எப்போ நீங்கள் பாபாவுக்கு குழந்தைகள் ஆகுறீங்களோ அப்போவே நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாகவும் ஆகுறீங்க. ஸோ பிறகு என்ன, உலக சுயராஜ்யம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும். என்ன முயற்சி பண்ணணும்? அந்த உலக ராஜ்யத்தில் மிக உயர்ந்த பதவியை நீங்கள் அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். மற்றபடி ஜீவன் முக்தி ஒரு வினாடியில் கிடச்சிடும், சொர்க்கத்துக்கு ஒரு வினாடியில் போயிடுவீங்க. இந்த ஞானம் எந்த நொடி கிடச்சிதோ, நிச்சய புத்தி வந்துச்சோ, அந்த செகண்டே நீங்கள் சொர்க்கத்துக்கு கன்ஃபார்ம். அதான் வினாடியில் ஜீவன் முக்தி. ஆனால் உயர்ந்த பதவி அடையிறதுக்கு முயற்சியாக தேவை, நேரம் பிடிக்கும். ஸோ முயற்சி பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. பாபா வழியைத்தான் சொல்லிகிட்ருக்கார், தினம் தினம் சொல்லிகிட்ருக்கார், அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க தொடர்ந்து. அப்போ தான் உங்களுடைய ஆத்மா தூய்மை ஆகிட்டே இருக்கும், முழு சம்பூர்ண தூய்மை ஆகும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் சதோப்பிரதானமாகி சதோப்பிரதான உலகத்தின் எஜமானர்களாக ஆகிடுவீங்க. இப்போ நீங்கள் தமோப்பிரதானத்திலிருந்து பல தடவை சதோப்பிரதானம் ஆகி இருக்கிறீங்க இல்லையா? பல கல்பமாக தமோப்பிரதானத்திலேருந்து ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் சதோப்பிரதானமாக ஆனீங்க. இந்த காலச்சக்கரம் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. முதலும் முடிவும் இல்லாமல் அனாதியாக சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த காலச்சக்கரம். பாபா இங்கே உட்காந்து அவ்வளோ அழகாக புரிய வைக்கிறார். நான் ஒவ்வொரு கல்பத்திலும் வருகிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த அழுக்கான உலகத்தில் தானே எனக்கு இன்விடேஷன் கொடுத்தீங்க, வாங்க பாபான்ட்டு. சொர்க்கத்திலேயே கூப்பிட்டீங்க. என்ன இன்விடேஷன் எனக்கு கொடுத்தீங்க? பாபா நாங்கள் அழுக்காகிட்டோம், அதனால் வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு கூப்பிட்டீங்க. ஸோ எவ்வளோ அற்புதமான இன்விடேஷன் கொடுத்துருக்குறீங்க இல்லையா? வந்து எங்களை சுத்தப்படுத்துங்க, எங்களை குளிப்பாட்டிங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்குறீங்க. சாக்கடையில் ஊறினாங்க, கப்படிக்குது எங்கள் உடம்பெல்லாம், எங்களை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்குறீங்க. காரணம் ஆத்மா அழுக்காயிடுச்சு. ஸோ ஆத்மாவை தூய்மையாக்கிறதுக்கு தான் பாபா வரார்.
எங்களை சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்துக்கும் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு கட்டளை கொடுத்தீங்க. நான் உங்களுக்கு கீழ்ப்படிந்த வேலைக்காரனாகி இதோ வந்துட்டேன் எஜமானனே அப்படின்ட்டு வந்துட்டார். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஒவ்வொரு கல்பத்திலும் ஒரே படிப்பைத்தான் நீங்கள் படிக்கிறீங்க, ஒரே பாகத்தை தான் நீங்கள் நடிக்கிறீங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் அதன் பாகத்தை, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட பாகத்தை நடிக்குது. இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது பாபா ஆத்மாக்களைத்தான் பார்க்கிறார், உடம்ப கிடையாது. அந்த நட்சத்திரங்களைத்தான் பாபா பார்க்கிறார். ஆத்மாக்கள் ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒளிப்புள்ளி. நட்சத்திரம் ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். சில நட்சத்திரங்கள் ரொம்ப பிரகாசமாகவும் சில நட்சத்திரங்கள் ரொம்ப மங்கலாகவும் இருக்கும் இல்லையா? சில நட்சத்திரங்கள் நிலவுக்கு பக்கத்திலே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி யோக பலத்தினால நீங்களும் ரொம்ப தூய்மையாகி ஜொலிக்கிறீங்க. ஸோ பாபா சொல்கிறாரு, யார் ரொம்ப நல்ல நட்சத்திரங்களாக மாறுறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு நான் மலர் கொடுப்பேன். ஸோ யார் யார் எப்படிப்பட்ட நட்சத்திரம்னு குழந்தைங்களுக்கு தெரியும். ஒருத்தரை பற்றி ஒருத்தர், அவங்களுடைய குணம் எல்லாத்த வச்சு நமக்கு தெரியும். சில குழந்தைகள் ரொம்ப ரொம்ப பலசாலியாக இருக்கிறாங்க, ஆன்ம பலம். சிலர் ஆன்ம பலம் இல்லாத பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நட்சத்திரங்களை தேவதைகள்னு சொல்ல முடியாது. நீங்களும் மனிதர்கள்தான். ஆனால் பாபா ஆத்மாக்களை தூய்மையாக்கி உலகத்தின் எஜமானர்களாக மாத்துறார். பாபா எவ்வளவு சக்தியை உங்களுக்கு ஆஸ்தியாக இப்போ கொடுக்கிறார். இந்த சக்தியின் மூலம் பாபாவை நினைவு செய்ய செய்ய நம்ம பாபா கிட்ட வந்து சக்தியை அடையிறோம். இந்த சக்தியின் ஆதாரத்தில் தான் மாயையை ஜெயிக்கிறோம். அதன் ஆதாரத்தில் தான் உலக ராஜ்யம் உங்களுக்கு ஆஸ்தியாக கிடைக்குது. ஆனால் பாபா கொடுக்கிறது உங்களுக்கு சக்தியை அடைவதற்கான வழியை கொடுக்கிறார். அவர் சர்வசக்திவான் தந்தை அல்லவா? பாபா சொல்கிறாரு, நான் குழந்தைகளுக்கு அவ்வளவு சக்தி கொடுக்கிறேன். அளவுக்கு அதிகமான சக்திகள்னால நிரப்புறம் குழந்தைகளை. சிவபாபா இங்கே உட்கார்ந்து எங்களை மனிதனிலிருந்து தேவதைகளாக இந்த படிப்பின் மூலமாக மாற்றுங்க அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. ஆஹா, அற்புதம்! ஏன்னா பாபாவை தவிர வேற யாரும் மனிதர்களை தேவதைகளாக ஆக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட படிப்பை பாபா கொடுக்கிறாரு. அதுதான் உங்களுடைய ஆன்மீக வருமானத்தின் ஆதாரம். இதன் மூலமாகத்தான், இந்த படிப்பின் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த ஆகாயமும் பூமியும் உங்களுடையதாக மாறிடுது. அதை நம்மக்கிட்ட இருந்து வேற யாருமே அபகரிக்க முடியாது. அதைத்தான் ஆடாத அசையாத ராஜ்யம்னு சொல்லப்படுது. ஏதாவது ஆயிடுமோ, அபகரிச்சிடுவாங்களோ, இந்த மாதிரி பயமே இருக்காது. எந்த விதமான டேமேஜும் இயற்கையினாலேயோ நோயினாலேயோ அங்கே வரவே வராது. நம்முடைய ஆஸ்தியை யாரும் சேதப்படுத்தவும் முடியாது, எரிக்கவும் முடியாது, அபகரிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை அடையணும்னா அதற்கான வழியை கொடுக்கிறாரே பாபா. அந்த ஸ்ரீமத்தை கண்டிப்பாக நாம் ஃபாலோ பண்ணணும். அதாவது பாபா கொடுக்குற உயர்ந்த வழியை. ஸோ அவங்க தன்னுடைய சொந்த முயற்சி செய்யணும். குழந்தைங்க மியூசியம் கட்டலாம். அப்போ மற்றவர்களுக்கு அந்த படங்களை வைத்து நீங்கள் புரிய வைக்கலாம். பாபா உங்களுக்கு இப்படியெல்லாம் சேவை பண்ணுங்க, இப்படியெல்லாம் புருஷார்த்தம் பண்ணுங்கன்னு டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்.
பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி படங்களை உருவாக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய புத்தியும் வேலை செய்யுது இல்லையா? இப்படித்தான் படம் உருவாக்கணும், இப்படி உருவாக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. ஸோ இந்த படங்களை உருவாக்குறதே மனிதர்களுக்கு நன்மை செய்கிறதுக்காகத்தான். சென்டருக்கு யார் வேணாலும் போக முடியும். கோயில் மாதிரி தான் சென்டரும் இல்லையா? கோயிலுக்கும் யார் வேணாலும் போக முடியும். ஆனால் இப்படி ஒரு சென்டர் இருக்குது, இந்த இடத்துல இதை சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத யுக்தியாக அவங்களுக்கு போரடிக்காத வகையில் எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்ற யுக்திகளை நீங்கள் உருவாக்கணும். அதன் மூலமாக இந்த இனிப்பை சுவைக்க மனிதர்கள் தானாகவே வரணும். ஸோ அதற்கான ஒரு மிகப்பெரிய யுக்தி தான் மியூசியம் இல்லையா? மியூசியத்துக்கு தானாகவே வருவாங்க. சுற்றி பார்க்குற இடம் ஃப்ரீ, அதுவும் ஃப்ரீ என்ட்ரி ஃபீஸ்னால் உடனே வந்துட போகிறாங்க. இப்போ யாராவது செய்த இனிப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா யார் அதை சுவைத்தார்களோ அவங்க அதுக்கு விளம்பரம் பண்ணுவாங்க. அப்பா அந்த கடையோடைய டேஸ்ட்டு எப்படி தெரியுமாப்பா இருக்கும் அங்கே ஸ்வீட்டு, அல்லது சாப்பாடு ஹோட்டலில் கூட அப்படி சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்லியே அது நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஹோட்டல்காரங்க விளம்பரம் பண்ணாட்டினா கூட. அதில் இப்போ இன்டர்நெட் காலத்தெல்லாம் ஒரு செகண்ட் தான். என்ன தான் நீங்கள் பொய்யான விளம்பரம் பண்ணாலும் உடனே மக்கள் யூடியூப்பில் போட்டுருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இல்லை அதுன்ட்டு போட்டுருவாங்க. ஸோ அப்போ சாப்பிட்றவங்க உடனே சொல்லுவாங்க. இன்னொன்று, பொய்யான விளம்பரம் யூடியூபர் போட்டாங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுவாங்க, டேய் பொய் சொல்கிற நீனு, அங்கே நல்லா இருக்காது, எங்களுக்கு தெரியாதா, நீ விளம்பரம் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஞானத்தை எடுத்தவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க. எப்படி இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே எல்லாமே சீப்பாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குதுன்னா சொல்லுவோம்ல மற்றவர்கள்கிட்ட, அந்த கடைக்கு போங்க நல்லா இருக்குது. புதுசாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வாடகை வந்தாலும் அவங்க கேட்டாங்கன்னா உடனே சொல்லுவோம், இந்த இடத்துல அரிசி வாங்குங்க, இந்த இடத்துல மளிகை ஜாமான் வாங்குங்க, இங்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸ்வீட் வாங்கினா இந்த கடைக்கு போங்க, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இந்த மாதிரி ஸ்வீட்டை யாருமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். பாபா சொல்கிறாரு, இருக்கிறதுலேயே நம்பர் 1 ஸ்வீட்டு இந்த ஞானம் தான், இனிப்பு. இந்த மாதிரி இனிப்பை யாருமே கொடுக்க முடியாது. யாராவது இதை பார்த்துட்டாங்கன்னா உடனே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. ஸோ ஒட்டுமொத்த பாரதத்தையும் எப்படி சொர்க்கத்துக்கு அனுப்புறதுன்னு நீங்கள் யோசிக்கணும். எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி இந்த செய்தியை எப்படி சொல்லலாம்னு நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் இதுக்காக ரொம்ப விளக்கம் கொடுக்குறீங்க, ஆனாலும் மனிதர்களுக்கு கல் புத்தி தான் இருக்குது. அதனால் ரொம்ப முயற்சி பண்ண வேண்டி இருக்குது. ஸோ சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு நம்ம தலைகீழே நிற்கிறோம் புரிய வைக்கிறதுக்கு. ஆனாலும் அந்த கல் புத்திக்காரங்களுக்கு புரியுமா அவ்வளோ சீக்கிரம்? அவ்வளோ முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 பேர் கேட்டிருக்குறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தாங்க, கடவுளே சொல்கிறாருன்றீங்க, 1936 வந்துட்டாருன்றீங்க, கடவுளே வந்திருந்தால் இன்னும் கூட்டம் அல்ல வேண்டாமா அங்கே, ஏன் இன்னும் யாருக்கும் பிரம்மகுமாரி தெரியல? இப்போ வந்ததுங்க ஈஷா யோகா, மனவளக்கலை, இந்த பரம்பரை மகாவிஷ்ணு 4 வருஷம்தான் ஆகுது, ஆனால் ஏன் பிரம்மகுமாரி யாருக்கும் தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இது கடவுள் தான் ஏற்றுக்க மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது அவங்கள? சதா பாபா சொல்கிறார், அவங்கள வேட்டையாடுறது எப்படின்னு கற்றுக்கணும் இல்லையா? பாபா இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவார், சூப்பராக இருக்கும். நாலாப்புறமும் போய் வேட்டையாடுங்கள், நாலாப்புறமும் போய் முற்றுகையிடுங்கள்னு வேறு இல்லையா? எல்லா இடமும் இப்போ நம்ம ஒரு வருஷமும் கொடி ஏற்றுவாங்க இல்லையா? கீதா படிச்சல அதோடைய அர்த்தம் என்ன?
இந்த இடத்த நம்ம பிடிக்கிறோம், இங்கே இத்தனை பேர் எங்கள் ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறதோடைய அர்த்தம் தான் அது. முதல்ல சின்ன பூச்சியை வேட்டையாட கற்றுக்கோங்க. ஏன்னா பெரிய பூச்சியை வேட்டையாடுறதுக்கு அதை பெரிய பெரிய விலங்கு வேட்டையாடுறதுக்கு ரொம்ப பலம் வேணும், ஆத்ம பலம் வேணும். ஸோ முதல்ல சாதாரண ஆத்மாக்கள், படிப்பறிவு இல்லாத ஆத்மாக்கள், அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆத்மாக்கள் வருவாங்க, பெரிய பெரிய பண்டிதர்கள், மத தலைவர்கள், என்னென்னமோ கேட்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு யோக பலம் வேணும், கொஞ்சம் அவங்க ஞானத்தின் விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க தங்களை ஒரு அத்தாரிட்டியாக நினைப்பாங்க, வேதங்களின் அத்தாரிட்டியாக நினைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம குரான் போடும்போது கூட நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் கமெண்ட் போடுறதுன்னா, நீ முஸ்லீம் தலைவரோட வாதம் பண்ண தயாரா, அதுக்கு மட்டும் நீ தயாராக இல்லையே அப்படின்றாங்க. ஸோ அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு நமக்கு பலம் எல்லாம் வந்த பிறகு அதுவும் நடக்கும். பனாரஸில், அதாவது காசியில் பெரிய பெரிய டைட்டில் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஸ்ரீ 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 சரஸ்வதி அப்படி இப்படின்ட்டு, வேதத்தை படிச்சுட்டா. அதனால தான் பாபா சொல்கிறாரு, பனாரஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சுற்றி வளைச்சி சேவை செய்யுங்கன்ற. பண்ணுறாங்களா தெரில. இது வரைக்கும் நான் ஒரு யூடியூப்பில் கூட காசியில் உட்காந்து ஞானத்தை கொடுத்து யூடியூப்பில் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நம்ம ஆளுங்க எது பண்ணாலும் எடுத்து போட்டுருவாங்க. அதனால் இல்லை பண்ணுறாங்க போடுறது இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. ஸோ பாபா சொல்லிகிட்டு இருக்கிறார் இல்லையா, எங்கே கூட்டம் கூடுதோ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்பு. பண்ணுறதுக்கு ஆட்கள் தயாராக இருப்பாங்க. ஆனால் சாமி வழி கொடுத்தாலும் சாமியார் வழி கொடுக்கலன்னுவாங்க இல்லையா, அது மாதிரி எங்களுக்கு பர்மிஷன் இல்லை, அது இல்லை, இது ஸ்ரீமத் இல்லை, அது இதுன்னு சொல்லிவிட்டு பாவம் சேவை நடக்காமல் இருக்கும். இப்போதைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரம்மகுமாரின்னா சிவானி சிஸ்டர், வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியாது. பிரம்மகுமாரினா சிவானி சிஸ்டர், சிவானி சிஸ்டர்னா பாசிட்டிவ் திங்கிங், அவ்வளோதான். எப்போ பெரிய பெரிய பெரும்புள்ளிகள் வாயிலிருந்து இந்த ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்குதோ அப்போ எல்லோரும் இதை கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா சாதாரண ஆத்மாக்கள் பேசுகிறத யாரும் கேட்க மாட்டாங்க, ஒரு பிரபலமானவர் பேசிய பிறகு தான் எல்லோரும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் தன்னை வேதத்தின் ஆதாரம்னு நினச்சிட்டு இருக்கிற சிங்கம் இருக்கிறாங்க பாருங்கள் பக்தி மார்க்கத்தில், அவங்களுக்கு புரிய வைங்கன்றார். ஏன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய டைட்டில், அவங்க பார்க்குறதுக்கே பயங்கரமாக 1008 ருத்ராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு பயமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு புரிய வைங்கன்றார். ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா பயமெல்லாம் போயிடும். சிவபாபாவுக்கு கூட அவ்வளோ டைட்டில் கிடையாது, அவ்வளோ டைட்டில் மனிதர்கள் வச்சுருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, இது பக்தி மார்க்கத்தின் ராஜ்யம் இல்லையா? பிறகு ஞான மார்க்கத்தின் ராஜ்யமாக மாறிடும். அந்த ஞான மார்க்கத்தில் பக்தியுடைய பேரடையாளமே இருக்கிறது அடுத்த அரை கல்பத்துக்கு. அடுத்தது மறுபடியும் துவாபர யுகத்தில் இருந்து அடுத்த அரை கல்பத்திற்கு ஞானத்தின் அம்சம் கூட இருக்காது பக்தியில். ஸோ இந்த ரெண்டுத்தை பற்றியும் பாபா புரிய வைக்கிறார். பாபா உங்களை ஆத்மா நட்சத்திரமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்ற புரிதலோடு தான் உங்களை பார்க்குறார். உடம்புல போல் அவருடைய கவனம் ஒரு உடம்புக்குள்ளேயும் புள்ளி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்குதுன்ற உணர்வில் பார்க்குறார். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பார்க்குறது இயல்பாகணும். தேக உணர்வை விடணும் முற்றிலுமாக. இதுதான் பெரிய லட்சியம். தனியாக இருக்கும்போதெல்லாம் உங்களை ஒளியாக நினைங்க, இன்னொருத்தர் கூட இருக்கும்போதெல்லாம் அவங்கள ஒளியாக பார்க்குற பயிற்சி பண்ணுங்க. எப்படி வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் ஜொலிக்குதோ அதே மாதிரி இங்கேயும் ஆத்மாக்கள் ஜொலிக்கிறத நான் பார்க்குறேன். சில குழந்தைங்க
ரொம்ப பிரகாசமாக ஜொலிக்கிற ஆத்மாக்களாக மாறி இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த பூமியின் நட்சத்திரங்கள், தேவதைகள். இது மிகப்பெரிய எல்லையற்ற மேடை, நாடக மேடை. இங்கே நாடகம் நடிக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய பாகத்தை நடிக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, அந்த 24 மணி நேர இரவு பகல் எல்லைக்குட்பட்டது. இது 5000 வருட காலச்சக்கரத்தின் இரவு பகல் எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவு பகல். அரை கல்பம் இரவு, அரை கல்பம் பகல். பகலிலோ திரும்ப வர பக்கமெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷத்தை தவிர எதுவுமே கிடையாது. சந்தோஷத்துக்காக எங்கேயும் போய் தேடி அலைய தேவையில்லை. இப்போ பாருங்கள், குலதெய்வம் கோயில்னு எங்கேயோ போவாங்க காட்டுக்குள்ளே. இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், இந்தியா ஃபுல்லாக சுற்றுன்னு சுற்றுவாங்க. மற்ற மதத்தினர் வேளாங்கண்ணி போவாங்க, மெக்காவுக்கு போவாங்க. இந்த மாதிரி அலையிற வேலையே சொர்க்கத்தில் கிடையாது. ஞானத்தில் தான் சந்தோஷம், பக்தியில் துக்கம் மட்டுமே இருக்குது. தங்க யுகத்தில் துக்கத்தின் பேரடையாளமே இருக்காது, மரணமே இருக்காது. மரணத்தையே வென்றவர்களாக ஆகிடுறீங்க. அதனால் மரணம்ன்ற வார்த்தை கூட அங்கே இருக்காது. அது அமரலோகம். பாபா நமக்கு அமரலோகத்திற்கான அமர கதையை சொல்லிட்டு இருக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்போ உங்களுக்கு முழு கல்பத்தின் ஞானம் ஆரம்பத்தில் இருந்து இருக்குது உங்கள் புத்தியில். அது மட்டும் இல்லை, இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆத்மா இருந்தால் அதோடைய வீட்டை பற்றிய ஞானமும் இருக்குது. அது பிரம்ம மகா தத்துவம், பிரம்மாண்டம், பரந்தாமம். அதுதான் நீங்கள் வசிக்கிற வீடு. அங்கிருந்து தான் இங்கே வருங்க, வரிசைக்கிரமமாக உங்களுடைய பாகத்தை நடிப்பதற்காக. நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. தந்தை ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டார். எல்லாத்தையும் பாபா சாரமாக புரிய வைக்கிறார் இல்லையா? பாபா விஸ்தாரமாக புரிய வைக்கலை. ஒவ்வொருத்தருடைய கதையும் சொல்லலை, நாராயணனுடைய கதையைத்தான் சொல்கிறேன். நாராயணனுடைய கதையை கூட ஒவ்வொரு ஜென்மத்தையும் சொல்லலை. ஆரம்பத்தில் நாராயணனாக இருந்தது, பக்தி மார்க்கத்தில் விக்ரமாதித்தனாக இருந்தது, இப்போ பிரம்மாவாக இருக்கிறது, அவ்வளோதான் சொல்கிறார். சாரமாக சொல்கிறார். ஏன்னா நிறைய கிளை கதைகள் இருக்குது சொல்லுவாங்களே. பக்தி ராமாயணத்தில் நிறைய கிளை கதை இருக்குது, மகாபாரதத்தில் நிறைய கிளை கதை இருக்குது. ஆனால் ராமாயணம் யாரோட கதை? ராமரோட கதை. அப்போ ராமருடைய கதை மட்டும் இல்லை, நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் இங்கே சாரமாக ராமருடைய கதையை அங்கே ராமாயணத்தில் சொல்கிறாங்க. அதுவே அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அப்போ பாபா நமக்கு நாராயணனுடைய கதையை சொல்கிறார். ஸோ கிளைகள் வர வர தான் மரம் வளரும் இல்லையா? அந்த மாதிரி தான் நிறைய கிளைகள் வெளிப்படுது, நிறைய தர்மங்கள் வெளிப்படுது. ஸோ நிறைய பேருக்கு தங்களுடைய தர்மத்தை பற்றி கூட தெரியாமல் இருக்கிறாங்க. பாபா தான் புரிய வைக்கிறார். நீங்கள் உண்மையில் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இப்போ நீங்கள் தர்மம் கெட்டு கர்மம் கெட்டவர்களாக மாறிட்டீங்க. நாம் உண்மையில் அந்த சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள், வசிக்கிற ஆத்மாக்கள்னு நம்ம புத்தியில் இருக்குது. பிறகு அங்கிருந்து இங்கே உடல் எடுத்து பாகத்தை நடிக்கிறோம். உடல் எடுத்தாலும் எடுத்த ஆத்மாதான் நான் புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம்தான் இருந்தது, அவங்களுடைய வம்சம்தான் ஆட்சி செஞ்சது. இப்போ கலியுகத்தின் இறுதிக்கும் சத்தியுகத்தின் ஆரம்பத்துக்கும் இடையில் உள்ள சங்கம யுகத்தில் நாம் இருக்கிறோம்.
நீங்கள் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள், பிறகு சந்திர வம்சத்தை சார்ந்தவர்களாக மாறினீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இதுக்கு இடையில் நிறைய கதைகள் இருக்குது, கிளைக்கதை. அதுக்கெல்லாம் பாபா போல. மற்ற தர்மத்து கதைகள் எல்லாம் கிளைக்கதைகள் தான். முக்கியமான கதை நம்ம தர்மத்தின் கதை மட்டும்தான். நீங்கள் பைபிள் குரான்லாம் பார்த்திங்கன்னா ஊறப்பட்ட கதை இருக்கும். இங்கே ராமாயண மகாபாரதம் ஒரே கதையாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஹீரோ நாம தான். கிளைக்கதையெல்லாம் கட் பண்ணிட்டு போட்டாச்சு. இது எல்லையற்ற நாடகம். இதுவே நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும் பாருங்கள். ஹீரோ நாம தான். அவங்களாம் சும்மா நடுவில் வந்துட்டு பாதியில் வந்து சேர்ந்துக்கிட்டவங்க. ஆதியிலிருந்து இருக்கிறது நாம தான்ன்றது எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். ஆதிக்குடி மூத்த குடி தமிழ் குடின்னுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாதுன்னு நமக்கு தெரியும். இல்லை, ஆரம்பத்தில் தேவதைகள் தான் இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப சின்ன மரக்கன்றாக இருக்குது பிராமணர்களின் கன்று. இன்னும் போக போக நிறைய பேர் வருவாங்க. இந்த கன்று பெருசாகும். பிறகு உங்களால் எல்லோரையும் பார்க்கவோ சந்திக்கவோ கூட முடியாது, அவ்வளோ ஆயிடும். சேவை செய்வதில் ஒவ்வொருத்தரையும் சுற்றி வளைச்சி ஞானத்தை கொடுங்க. அதுதான் வேட்டையாடுறது. இல்லை, ஒரு விலங்கை வேட்டையாடுறாங்கன்னா சுற்றி வளைச்சி நின்று வேட்டையாடுவாங்க. இல்லை, அது தப்பிக்கவே முடியாத மாதிரி. அந்த மாதிரி வேட்டையாடுங்கன்றார். செம சூப்பர் இல்லை? லவ் யூ பாபா. நம்ம இப்போ யூடியூப்பில் கூட அப்படி பண்ணலாம். ஒரு தர்மத்தை சார்ந்தவரை அழைச்சிட்டு வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து கேள்வி கேட்குற மாதிரி அப்படி ஞானம் விட 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 அவர் தப்பிக்க முடியாத மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணலாம், குறிப்பாக ஹிந்தி தெரிந்தால். ஏன்னா ஹிந்திக்காரங்க வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா ஹிந்தியில் நம்ம பேசும்போது நிறைய பேருக்கு ரீச்சம் ஆகும். பாபா சொல்கிறார், டெல்லியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சூழ்ந்து கொள்ளுங்கள், பனாரஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சூழ்ந்து கொண்டு இந்த ஞானத்தை கொடுங்கள். அங்கே அகோரிகள் தான் ஒவ்வொருத்தரையும் சூழ்ந்துட்டுருக்கிறாங்க. பாபா குழந்தைய சூழ்ந்துட்டுருக்கிறாங்க. பிறகு பாபா சொல்கிறார், நீங்கள் தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் சூழ்ந்தவராக மாறுவீர்கள். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒரே ராஜ்யத்தை யோக பலத்தினால நீங்கள் தான் ஸ்தாபனை பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? யோகா பண்ணாலே சந்தோஷம் வரும். அந்த யோகத்தின் பலனை நினைத்தால் இன்னும் சந்தோஷம். இதனால் உலக ராஜ்யத்தையே நான் ஆள போகிறேன்றது சாதாரண விஷயமா? ஸோ மனிதர்கள் எங்கெல்லாம் போகிறாங்க அங்கெல்லாம் போய் ஆக்கிரமியுங்கள். இல்லை, இப்போ மனிதர்கள் சினிமாவுக்கு கூட அவ்வளோ போகிறது கிடையாது. நல்ல கூட்டமாக சினிமாவே கதின்னு இருந்தாங்க. இப்போ டிக்கெட்டெல்லாம் ஏற்றுறதுனால யாரும் போகிறதில்ல. ஸோ அப்போ போயிட்டு இருக்கும்போது இன்னும் ஊருக்கு ஒரு 4 தேட்டர் இருக்குமா, அழகாக பாபாவுடைய விளம்பரம் போட்டிருக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் நினைத்தாலும் அதை பண்ண முடியாத சூழ்நிலை ஆகிடுது. அப்படி நீங்கள் போட்டாலும் பெருசாக அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பட் இப்போ யூடியூப்பில் சேவை பண்ணலாம். இல்லை, ஃபேமஸான யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம விளம்பரம் கொடுக்கலாம், ஞானத்தை கொடுக்கணும். விளம்பரம் கொடுக்குறோம், பிரம்மகுமாரி சென்டருக்கு வாங்க, அப்படி கிடையாது, ஞானத்தை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க. யாரும் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க. ஈஷா யோகா, அந்த யோகா, இந்த யோகான்னு தான் போயிட்டுருக்குறாங்க. யாராவது விஐபி ஒரு இடத்துக்கு போயிட்டால் அது நியூஸ் பேப்பரில் வந்துடும். ஸோ அதுக்காக தான் பாபா விஐபி எல்லாம் கூப்பிட்டு திறந்து வைங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் சின்ன சின்ன விலங்கை தான் வேட்டையாடுறீங்க. ஏன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இதுவே எங்களுக்கு சொர்க்கம்தான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஏழைகள் மட்டும்தான் வந்து தங்களுடைய ஆஸ்தியை அடையிறாங்க.
ஏழைகள் தான் சொல்கிறாங்க, பாபா எனக்கு உன்னை விட்டால் வேறு யார் பாபா, உங்களை தவிர எனக்கு யாருமே கிடையாது பாபான்னு சொல்கிறாங்க. இந்த தைரியம் பணக்காரர்களுக்கு வருமா? பிச்சைக்காரர் ஆக்கி தான் பாபா பணக்காரர் ராஜாவாக்குறார். அதை புரிஞ்சுக்கணும். ஏன் பாபா குழந்தை ஆனப்புறம் எல்லாம் கட்டாகுதுன்னா நன்மைக்கு தான். எல்லாம் கட்டானால் தான் கடைசி நேரத்தில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. இப்போ எல்லாம் அன்பாக இருந்தாங்கன்னா கடைசியில் ஃபுல்லாக இழந்துடுவீங்க. எந்த அளவுக்கு இப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்க துரோகியாக மாறுறாங்களோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு உறவை உருவாக்காமல் இருந்தால் சரி தான், நீங்களாக போய் மாட்டாமல் இருந்தால் சரி தான். ஸோ அந்த நிலை, பாபா உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லைன்ற நிலை ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தும் பற்று நீங்கிய பிறகே வரும் இல்லையா? இந்த உலகத்தில் உள்ள எதையோ பார்க்கணும், கேட்கணும், நினைக்கணும் தோணினாலே பற்று இருக்குதுன்னு தான் அர்த்தம். நல்லது. செம்ம பவர்ஃபுல்லான முறையில் சொன்ன அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுங்க. மன்மனாபவ மன்மனாபவ. பாபா நினைவில் இருக்கிறீங்களான்னு எச்சரிக்கை கொடுங்க. அப்போ தான் ஆத்ம தூய்மை ஆகும். அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் எச்சரிக்கை கொடுக்கறதுனால நீங்கள் முதல்ல நினைவில் இருந்து தானே அவங்களுக்கு கொடுப்பீங்க. கேட்குறவங்களாம் அட்லீஸ்ட் அந்த செகண்டாவது நினைப்பாங்க. பாபா சொன்னார் இல்லையா, புத்தினால் நினச்சிங்கன்னா அந்த நேரம் தான் சந்தோஷம், மனதால் நினைத்தால்தான் எப்பொழுதும் சந்தோஷம். மனதால் எப்போ நினைப்பீங்க? மனது ஃபுல்லாக அவர் மட்டுமே இருக்கும்பொழுது தான் அந்த நினைவு வரும். எல்லோருக்கும் மன்மனாபவ சிக்னல் கொடுங்க. பக்தியிலே பாருங்களா, மந்திரம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேரடியாக இருக்காது. ஓம் நம சிவாய, சிவனை போற்றுகிறேன்னு தான் அர்த்தம். ஆனால் அவங்க அப்படி சொல்லலையே, ஓம் நம சிவாயன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே மன்மனாபவ. யோக பலத்தின் மூலமாக தூய்மையாகி ஜொலிக்கும் நட்சத்திரமாகுங்கள். இந்த எல்லையற்ற ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தை நன்றாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்வதஷ்ண சக்கரதாரி ஆகுங்கள். இல்லை, இது இப்படி தான் இருக்கும், இத்தனை தடைகளை கடந்து தான் நான் வருகிறேன் அப்படின்றது உங்கள் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது தடை வரும்போது நீங்கள் டென்ஷன் ஆக மாட்டீங்க. இல்லாட்டினா டென்ஷன் ஆவீங்க. குரான்லே இருக்குது, இதுக்கு முன்னாடி இருந்த நபியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, நீ மட்டும் கஷ்டப்படாமல் போயிடுவியா? கண்டிப்பாக சோதனை வரும். அந்த சோதனை வரும்ன்ற அந்த நினைவு, டெஸ்ட் பேப்பர்ன்ற நினைவில் இருக்கும்போதே நீங்கள் பாஸ் ஆகிடுறீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நினைவு இருக்கும்போது அலர்ட்டாக இருப்பீங்க. ஆஹா வந்துட்டியா ராஜா, நான் ஜெயிச்சு காட்டுறேன், பாபா வந்துட்டேன் அப்படின்னு மேலே ஓடிட வேண்டியதான். நாங்கள் சின்ன வயசில் சக்திமான்ட்டு ஒரு சீரியல் இருக்கும். அப்படி கையை நீட்டு சக்திமானவங்க சல்லுன்னு அவர் மேலே போய்டுவார். அது மாதிரி பாபா கிட்ட ஓடுற வேண்டியதுதான். இந்த ஞான மையை அனைத்து மனிதர்களுக்கும் கொடுத்து அஞ்ஞான இருளிலிருந்து அவர்களை விலக்குங்கள். பவர்ஃபுல்லான வரதானம். சுயராஜ்ய அதிகாரியாகி குழந்தை மற்றும் எஜமானன் என்ற விழிப்பு நிலையில் நிலைத்திருந்து அனைத்து பொக்கிஷங்களையும் உங்களுடையதாக ஆக்கிக்கொள்ளுங்கள். அதுக்கு விளக்கம், இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் வெறும் குழந்தைகள் மட்டுமில்லை, பாபாவுக்கு எஜமானர்களாகவும் இருக்கிறீங்க. என்ன எஜமானர்களாக இருக்கிறீங்க தெரியுமா? எஜமானர்னு சொல்ல, எஜமானர்கள் ரெண்டு விஷயத்துக்கு. ஒன்று, இந்த கர்மேந்திரியங்களுக்கு எஜமானன், அதுதான் சுயராஜ்ய அதிகாரி. ஆத்மாவாகிய நான் இந்த உடலுக்கு எஜமானன் அல்லது ராஜா, அது சுயராஜ்ய அதிகாரி. அடுத்தது, ஆத்மாவாகிய நான் என் அப்பாவின் ஆஸ்திக்கு அதிகாரி, சொர்க்கத்தின் எஜமானன். சொர்க்கத்துக்கு மட்டும் இல்லை, இப்போ பாபா கொடுத்த அத்தனை ஞானத்திற்கு, சக்திகளுக்கு, குணங்களுக்கு, எல்லாத்துக்கும் எஜமானராக இருக்கிறோம். ஸோ நீங்கள் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிற காரணத்தினால உங்களுடைய கர்மேந்திரியங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறீங்க. அப்படி வச்சுருந்தா தான் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரி இல்லையா?
சுயராஜ்ய அதிகாரி ஆகாமல் உலக ராஜ்ய அதிகாரி ஆக முடியாது. இப்போ சுயம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் உலகம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் அப்பப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த கர்மேந்திரியங்களின் எஜமானர் நானுன்றதை மறந்துடுறீங்க. அப்போ மனம் உங்களுடைய எஜமானனாக ஆயிடுது, அல்லது கர்மேந்திரியங்களின் எஜமானராக ஆயிடுது. அது இஷ்டத்துக்கு நடத்த ஆரம்பிச்சிடுது. உங்கள் இஷ்டத்தில் கர்மேந்திரியங்கள் நடந்துக்கிறத விட்டுட்டு மனம் அது போன போக்கில் அழைச்சிட்டு போயிடுது. இதை பாரு, அதை பாரு, இதை சாப்பிடு, இதை கேளு, இதை நினை, இதை பேசு, இப்படி போயிடுது. ஸோ அதுக்குத்தான் பாபா ஒரு வசீகர மந்திரம் கொடுத்துருக்கிறார், கர்மேந்திரியங்களை வசியப்படுத்தும் மந்திரம். என்னது? மன்மனாபவ. எப்போ மன்மனாபவாக நிலைத்து இருக்கிறீர்களோ, அதாவது மனது ஃபுல்லாக பாபாவை மட்டும் நிரப்பி வச்சிருக்கிறீங்களோ, அப்போ வீண் விஷயங்கள் எதுவும் உங்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தாது, வீண் எண்ணங்களே வராது. அப்போ அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரியாக உங்களை நீங்கள் அனுபவம் செய்வீங்க. ஒரு எம்ஜிஆர் பாட்டு வருமே, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக, இந்த மாதிரி. ஸோ எல்லாமே எனக்காகவே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அனுபவம் ஆகும். ஆக்சுவலாக சொர்க்கம் நமக்காகவே தான் உருவாகுது இல்லையா? அதில் நாராயணன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரஜைகள் உட்பட எல்லாருமே எனக்காகவே படைக்கப்படுறாங்கன்ற உணர்வு வரும். எப்போ? முழுக்க முழுக்க பாபா நினைவிலே உங்களை நீங்களே மறக்கும் பொழுது. அந்த போதை, அந்த மீரா படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிரிதர கோபாலா கிரிதர கோபாலா, அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மயக்கம் வரும், ஆன்மீக மயக்கம். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் பக்தியிலே. அப்படின்னா இது கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னா, நமக்கு உண்மையிலே யோகத்தில் இருந்தால் ஏந்திரிக்க முடியல, எனக்கு வேலை செய்ய தோணலை அப்படின்றாங்க, அது கரெக்டு தான். ஆனால் வேலை செய்யும் பொழுதும் அந்த மயக்கத்தில் இருந்துக்கிட்டே வேலை செய்ய முடியணும். அதுதான் கர்மயோகம். ஸோ அப்போ இந்த போதையில் இருக்கும்போது வெளி உலக போதை உங்களை பிடிச்சி இழுக்காது, அதுக்கு அந்த சக்தி இருக்காது, சாரமற்றதாக உங்களுக்கு அனுபவம் ஆகும். இங்கே உலக அழகியாக நீங்கள் இதுக்கு முன்னாடி நினைத்தவர்களெல்லாம் பார்த்தா சூர்பனகையை பார்க்குற மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகும். அதுதான் மன்மனாபவ நிலையுடைய அற்புதம். ஸ்லோகன்: பாபாவுடைய அன்புன்ற ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்கிறதும், பாபா அன்புலேயே அப்படியே பறக்கும் கலையில் பறந்துட்டு இருக்கிற சந்தோஷத்தை அனுபவம் பண்ணுறது இருக்கு பாருங்கள். ஆஹா சௌபாக்கியம்! அதை விட உயர்ந்த பாக்கியம் என்ன இருக்குது? அந்த சந்தோஷத்தில் தான் பறக்கிறார் ஆஞ்சநேயர் இல்லையா? அப்படியே அந்த ஒரு ராமருடைய நினைவிலேயே பறந்துட்டு இருக்கிறார். பாபா ராமர் நினைவு, சேவை நினைவு, சீதையை மீட்கணும், ஆத்ம சீதையை மீட்கணும். ஸோ இதிலேயே இந்த போதையிலே மூழ்கிறது மிகப்பெரிய பாக்கியம். இதை விட உயர்ந்த பாக்கியம் எதுவும் கிடையாதுன்றார். சொர்க்கத்தின் பாக்கியமெல்லாம் இதுக்கு முன்னாடி கம்மி தான். செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க, சுற்றி வளைச்சி வேட்டையாடுங்கன்றார். சேவை செய்கிறதா இன்னும் அற்புதமான ஞானம். அதனால தான் ராமர் கையில் அம்பு கொடுத்துருக்கிறதுலாம் இல்லையா? யாரை வேட்டையாடுறாங்க? மனிதர்களை வேட்டையாடுறோம், ஞானத்துக்கு பலியாக்குறோம். ஓம் சாந்தி.